தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். நேற்றைய தினம் மாநில திசா கூட்டம் நடைபெற்றது. தமிழக முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இரண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி உங்களுக்கு தகவல் சொல்ல விரும்புகின்றேன். ஒன்று, மதுரை விமான நிலையத்தினுடைய நில விரிவாக்க சம்பந்தமானது. அதில் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் வெங்கடேசன் அவர்களும் நானும் இந்த கூட்டத்திலே அதை பற்றி எழுப்பினோம். மதுரை விமான நிலையத்தினுடைய நிலம் கையகப்படுத்துகின்ற பணி துரிதமாக நடத்தப்பட வேண்டும். அதுவும் குறிப்பாக 10 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்ட, அதிமுக ஆட்சியிலே முழுமையாக கிடப்பில் போடப்பட்ட அந்த மதுரை விமான நிலைய விரிவாக்க பணி விரைந்து நடந்து வந்தது. திடீரென்று மீண்டும் அதில் தொய்வு வந்தது. நடுவில் ஒரு 8 மாதங்களாக கடந்த விமான ஆலோசனை கூட்டத்தில், மதுரை விமான ஆலோசனை கூட்டத்திலே மாவட்ட ஆட்சியர் திருமதி சங்கீதா அவர்கள் குண்டாறு திட்டத்தின் அடிப்படையிலே அது நீர் போக்குவரத்து ஒரு திட்டம் 66 கோடி ரூபாய் செலவில் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய விளைவாக நம்முடைய இந்த பணி மாற்றம் தேவைப்படுகிறது என்று தெரிவித்ததனுடைய விளைவாக அந்த கடந்த 8 மாதங்களாக எந்த ஒரு முன்னெடுப்பும் இல்லாமல் இருந்ததை நேற்றைய கூட்டத்திலே நாங்கள் இருவரும் வலியுறுத்தினோம். மதுரை விமான நிலையத்தை பற்றி அதற்கு தமிழக முதலமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து நிதித்துறை செயலாளர் திரு உதயச்சந்திரன் அவர்களை நானும் தோழர் வெங்கடேசன் அவர்களும் அதற்கு பின்னாலே சந்தித்து பேசினோம். நிதித்துறை செயலாளர் உடனடியாக மற்ற துறை அதிகாரிகளிடமும் பேசி அதற்காக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார்கள். மதுரை விமான நிலையத்திற்கான அடுத்த கிடப்பில் கிடக்கின்ற நிலம் எடுக்கின்ற பணி என்பது துரிதப்படுத்தப்பட போகிறது. எங்களை பொறுத்தமட்டிலே மிக விரைவாக அதற்கான நடவடிக்கைகள் தொடங்குவார்கள் என்ற நம்பிக்கை முழுமையாக இருக்கிறது. மாவட்ட ஆட்சியரிடமும் அதற்காக துறை அதிகாரிகளோடு நிதித்துறை செயலாளர் திரு உதயச்சந்திரன் அவர்கள் பேசி அதற்காக உரிய நடவடிக்கை எடுப்பதற்காக உறுதியளித்திருக்கிறார். கோரிக்கை சிஐடியினுடைய தோழர்களும் ஐஎன்டியூஸுடைய தோழர்களும் அதற்கு பின்னால் இருக்கிறார்கள். அவர்கள் எங்களை பொறுத்தமட்டிலே தூய்மை தொழிலாளர்கள் மதுரையை தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கு இரவு பகல் பாராது உழைக்கின்ற தோழர்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்கு அவர்களோடு உடன் நிர்மலா சீதாராமன் அவர்களை பொறுத்தமட்டிலும் 2017 அவங்க தான் சொல்லியிருக்காங்க 7 லட்சம் கோடி ரூபாய் வசூல் பண்ணோம். இந்த வருஷம் 22 லட்சம் ரூபாய் 2 லட்சம் கோடி ரூபாய் வசூல் பண்ணோம்னு. இதுல என்ன புரட்சின்னு தெரியல. மக்கள்கிட்ட அதிகமா பணம் புடுங்கிறது தான் புரட்சியா? மக்கள்கிட்ட அதிகமா பணம் புடுங்கிட்டு திருப்பி பாத்தீங்கன்னா இப்ப அழுத்தத்தின் பேர்ல அதை குறைக்க போறதுக்காக தினந்தோறும் பாத்தீங்கன்னா விளம்பரம் கொடுப்பதும், நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் இங்க பேசி ஜிஎஸ்டியில பெரிய புரட்சி பண்ணிட்டதாகவும், இன்னும் சிறு குறு வியாபாரிகள், தொழில் செய்பவர்கள் இன்னும் ஜிஎஸ்டி கொடுமையினால் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காக அவர்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கு தயாராக இல்லாத திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இப்படி புரட்சி என்றெல்லாம் பேசுவதற்கு அவருக்கு புரட்சிக்கு அர்த்தம் தெரியவில்லை என்பதுதான் தெரிகிறது. அதாவது இந்த அரசுதான் எல்லா மோடி அரசுதான் இந்த தவறான ஜிஎஸ்டியை போட்டது. இவ்வளவு வரி கொடுக்கறதுக்கு காரணமே மோடி அரசு. இப்ப அதை குறைச்சிருக்கோம், அதுல புரட்சி பண்ணிருக்கோங்கிறது யாரு? வேற யாராவது வரி போட்டு நீங்க குறைச்சீங்கன்னா அது வேற புரட்சி. நீங்களே புரட்சி வரியை போட்டு நீங்களே வரியை குறைச்சிக்கிட்டீங்கன்னா அது பேர் புரட்சின்னு சொல்ல முடியுமா? திருத்தம்னு சொல்லலாம். நீங்க பண்ணிட்டு தப்பெல்லாம் திருத்தம் பண்ணிருக்கீங்க, இதைத்தான் சொல்லணுமே ஒழிய இதை புரட்சின்னு சொல்லக்கூடாது. அம்மையார் அவர்களுக்கு தமிழ்ல வார்த்தை கிடைக்காம இருந்திருக்கலாம், அதுக்காக தவறுதலா சொல்லியிருக்கலாம். இது புரட்சி கிடையாது அம்மையார் அவர்களே, இது வெறும் திருத்தம் தான். பணக்காரர்களுக்கு வரி போடுவது என்பது கார்பரேட் டாக்ஸா இருந்தாலும் சரி, பெரும் பணக்காரர்களுக்கு கார்பரேட் டாக்ஸை குறைச்சது மோடி அரசு. எங்களை பொறுத்த மட்டும் பெரும் பணக்காரர்களாக இருக்கு அதானிக்கு அம்பானிக்கு டாக்ஸ் கூட்டுவோம்ங்கிறது எங்களுடைய கொள்கை. ஆட்சிக்கு வந்தால் அவர்கள் மேல் டாக்ஸ் கூடும். பெரும் பணக்காரர்களுக்கு வரி போடுவோம்ங்கிறத எங்களுடைய கொள்கை. இவர்களை பொறுத்த மட்டும் பெரும் பணக்காரர்களுக்கு வரியை குறைக்கணுங்கிறத அவர்களுடைய கொள்கை. எங்களுடைய கொள்கை சிறு வியாபாரிகளுக்கு வரியை குறைக்கணும், சிறு வியாபாரிகளுடைய
நடுத்தர வியாபாரிகள் மேல் வரியை சுமையை குறைக்க வேண்டும் என்பதும் சிறு வியாபாரிகள் மீது வரி இல்லாமல் ஆக்குவதுதான் எங்களுடைய கொள்கை. ஆனால் இவர்களை பொறுத்த மட்டும் சிறு வியாபாரிகள் மீது நிறைய வரி போடணும், பெரும் பணக்காரர்களுக்கு வரியை குறைக்கணும். இதுதான் இவர்களுடைய கொள்கை. இவர்களுடைய கொள்கை அதானிக்கும் அம்பானிக்குமான அரசு இந்த அரசு, நாங்கள் சிறு வியாபாரிகளுக்கான அரசு. கூட்டம் கூடுறது, ஓட்டு போடுறது, இது ரெண்டுக்குள்ள கேப் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. என்னைய பொறுத்த வரைக்கும் எனக்கு பர்சனலா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டா, நடிகர் கார்த்திக் வந்தாரு 2014 சிவகாசிக்கு பிரச்சாரத்துக்கு. அப்ப பயங்கரமான கூட்டம் இருந்துச்சு. ஆனா வாக்குப்பட்டியை திறக்கும் போதுதான் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் காத்திருந்தது. அதனால கூட்டம் என்பது வேறு, வாக்கு என்பது வேறு. நான் இன்னும் சொல்ல வேண்டியது, தாவேகாவை பொறுத்த மட்டுமே தாவேகா உண்மையாக வாக்கு பெற போகிறதா, வாக்குக்காக மாற்ற முடியுமா, இது எல்லாம் அண்ணன் பழனிசாமி கையில இருக்கு. அண்ணன் பழனிசாமி அவர்களுடைய தவறுகள் தான் தாவேகாவுக்கு வாக்கா மாறப்போதே ஒழிய, முகத்தை மூடுறதுல ஆரம்பிச்சு, அமித்ஷாட்ட போய் அதிமுகவை அடகு வைக்கிறதுல ஆரம்பிச்சு, எல்லா வேலையும் நம்பகத்தன்மை இல்லாத வார்த்தைகள் பேசி, முன்னுக்கு முன்னான வார்த்தைகள் பேசி, அண்ணன் பழனிசாமி அவர்கள் தான் திரு விஜய் அவர்களை எதிர்கட்சியா இடத்தை நிரப்ப வைக்க போறாரு ஒழிய மத்த எதுவுமே அடுத்த காரணம் தான். யாரும் நம்ப போறதில்லை. அவர் 4 வருஷம் முதலமைச்சரா இருக்கும் போது இதை பத்தி மூச்சு கூட விடல. அப்ப எழுதிருக்கலாம். அப்போ இதே மாதிரி அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு மோடிட்டே அமித்ஷாட்டே உட்கார்ந்துருந்தாரு. அப்ப இதை எழுதி கொடுத்துருக்கலாம், பசுமன் தேவருக்கு ஏர்போர்ட் பேரை மாத்தணும், பாரத ரத்னா கொடுக்கணும். அப்ப எதுவுமே அதை பத்தி பேசலையே. ஆனா பழனிசாமி அவர்களை பொறுத்த மட்டும் அவருடைய, நான் சொன்னது மாதிரி, அவருடைய நம்பகத்தன்மை தான் பிரச்சனையா இருக்கு. அவர் எப்ப முகத்தை முடிக்கிறாரு, எப்ப என்ன பண்ணுவாருன்னு யாருக்கும் தெரியாததுனால அவர் மேல நம்புறதுக்கு தயாரா இல்ல. அதுதான் திரு விஜய் அவர்களுக்கு பலமாக முடிய போகுது. மோடி அவர்கள் சொல்லியிருந்தாரு, நம்ம எல்லாருக்கும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னாங்களான்னு தெரியல, மோடியும் ட்ரம்ப் ரொம்ப உறவினர்கள், ரொம்ப நட்பானவர்கள். மோடிக்கும் ட்ரம்புக்கும் உறவு இருக்கலாம், ஆனா இந்தியாவுடைய இளைஞர்களுக்கும் இந்தியாவும் இதற்காக பாதிக்கப்படுகிறது. மோடிக்கும் அதானிக்குமான உறவு தான் ரொம்ப முக்கியமா தெரியுது ஒழிய, இந்தியாவிலிருந்து படித்து விட்டு மேற்படிப்புக்காகவும் அல்லது வேலை வாய்ப்புக்காகவும் H1B விசாவை யூஸ் பண்ணி பல இளைஞர்கள் செல்வது வழக்கம். அப்படிப்பட்டவற்றில் கட்டுப்பாடு விளைவிப்பது என்பது இந்திய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும். ஆனால் இதை பற்றி மோடி பேச போவதில்லை. மோடியை பொறுத்த மட்டும் அவருக்கும் இவருக்கும் உள்ள தனிப்பட்ட உறவு தான் முக்கியமே ஒழிய இந்தியாவுடைய நலனுக்காகவே கிடையாது. இந்தியாவுடன் நேற்று 2 நாட்களுக்கு முன்னாலே தொலைபேசியில் பேசும்போது கூட 50% டாரிஃபை பற்றி மோடி அவர்கள் பேசவில்லை. திருப்பூர் மொத்தமா கார்மெண்ட் எக்ஸ்போர்ட் முழுதாக பாதிக்கப்பட்டிருக்கு. அதனுடைய வாயிலாக மதுரை மாவட்டத்தில் அதற்காக அவுட் சோர்ஸ் செய்து வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற நேற்று ஒருத்தர் கள்ளிக்குடியில சந்தித்தேன், இங்க பாண்டியன் பேரு. அவரை பொறுத்தவரையிலும் திருப்பூர்ல இருந்து அவரு அவுட் சோர்ஸ் பண்ணி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் இப்போ 1 வாரமாச்சா அவருடைய தொழிலை மூடி 26 பேர் பெண்கள் வேலை பார்க்கறாங்க. ஏனென்றால் இது மிகப்பெரிய அளவில் பாதிப்பு உருவாயிருக்கு. ஆனால் இதெல்லாம் மோடிக்கு முக்கியம் கிடையாது. திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு முக்கியம் கிடையாது, பியூஷ் கோயல் அவர்களுக்கு முக்கியம் கிடையாது. வெறும் இவர்களை பொறுத்த மட்டுமே தலைப்புச் செய்திகளை மேனேஜ் பண்ணணும். மோடிக்கு பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொன்னாரு. மோடிக்கு இவர் கொண்டு போய் மோடிக்கு ட்ரம்புக்கு அந்த பரிசு கொடுத்தாரு, இந்த பரிசு கொடுக்குறாருன்னா முக்கியமே ஒழிய இவர்களை பொறுத்த மட்டும் மொத்தத்தில் இந்திய மக்களுக்கான நலனை பற்றி யோசிக்காமல் தங்களுடைய தனிப்பட்ட பிஆருக்காக அவங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இதுல நடவடிக்கை எடுக்கணும்னா அவர் கேட்கிறார். அந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேன், தப்பே நடக்கல, ஒரு தப்பு நடக்கல அப்படின்னு சொல்லி மொத்தமா முழு பூசணிக்காக மறைக்கிறதுலதான் இவர்கள் மேல சந்தேகம் வருது ஒழிய வேற எந்த விதத்திலும் தேர்தல் கமிஷன் நியாயமாக செயல்பட வேண்டும். தேர்தல் கமிஷன் நியாயமாக இருந்தால்தான் இந்தியாவுடைய மக்களாட்சி காப்பாற்றப்படும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. அதற்காகத்தான் ராகுல் காந்தி அவர்கள் பேசிட்டு வர்றாரு. அதற்காகத்தான் இப்படி எல்லாம் நடக்குது, பிஜேபி ஓட்டு திருட்டு நடக்குது இந்தந்த விதங்கள்லங்கிறத எடுத்து காட்டி அதற்காக எடுத்து காட்டுறதே எங்களுடைய வேலையா இருக்கு. அந்த வேலையை தான் எதிர்கட்சி தலைவர் பண்ணிட்டு இருக்காரு. பத்தி ராகுல் காந்தி எதுவுமே பேசல, சரியா? இது வெறும் கதை கட்டி விட்டு இருக்காங்க. அவரை பொறுத்த மட்டும் அவர் சொன்னது ஓட்சோரிக்கு அப்புறம் அவர் சொன்னது என்னன்னா, இதை பார்க்கணும், இது மாதிரி ஃப்ராடு நடந்துகிட்டு இருக்கு, நீங்க தயவு செய்து ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் இளைஞர்கள்ட்ட சொன்னார். அவர் பேசிக்கிட்டு இருக்கதே இளைஞர்கள்ட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் சொல்றது என்னன்னா, நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா அதை பார்க்கணும்,
இப்படிப்பட்ட மிகப்பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஜெனெக்ஸ் சொன்னாரு. அதை பாஜக காரர்கள் திரித்து நேபாளத்துக்குள்ளது மாதிரி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அது தவறான கருத்து.